மாணவர்களின் தொடர் போராட்டத்தை தொடர்ந்து ஒன்றிய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, மாணவர்களின் போராட்டத்தை தேச விரோத சக்திகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை தடுக்கவும் நாட்டின் ஒற்றுமையை பேணவும் நான் இந்த பதவியை ராஜினாமா செய்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். பிஜேபி அவர்களுடைய வகையாளர்களுக்கு எதிரான எல்லா போராட்டமே தேச விரோத போராட்டம் தான். அவங்க மட்டும் தான் தேசபக்திகள், அப்படி தான் எப்போதுமே அப்படி தான் கருத்து சொல்லுவாங்க. இந்த மாணவர்களின் போராட்டம் வெற்றி அடைந்தது குறித்து கருத்து தெரிவித்திருக்கும் சமாஜ்வாடி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது இளைஞர்களின் மன உறுதிக்கும் ஒற்றுமைக்கும் கிடைத்த வெற்றியாகும். கல்விக்காக அவர்கள் தொடங்கிய இந்த போர் அதோடு நின்றுவிடாது. தேர்தல் சீர்திருத்தங்கள், புல்டோசர் கலாச்சாரம், மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைத்து அரசியலமைப்பை பாதுகாக்கும் ஒரு புதிய மாற்றத்திற்காக இது வழிவகுக்கும். ஒரு புதிய மாற்றத்திற்கான விடியல் இனி பிறக்கும் என்று அவர் கருத்து சொல்லியிருக்காரு. அன்று விவசாயிகள் போராடி வென்றது போல இன்று இணையத்திலும் களத்திலும் போராடி வெற்றியை சாத்தியமாக்கிய இந்திய இளைஞர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். எப்படி வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டதோ அதே போன்று நீட் தேர்வும் நிச்சயமாக திரும்பப் பெறுவதை நாங்கள் உறுதி செய்வோம். இப்படி ஒரு கருத்தை கூறியிருக்கிறார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள். இப்படி இரண்டு தலைவர்களும் தங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அவர் ஏற்கனவே என்ன சொன்னார், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறத பற்றி நான் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பேசலாம். வெல்கம் டு அரக்குரல் யூடியூப் சேனல். நான் உங்கள் நேமத் முகமது. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஈரோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் இப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் திரு விஜய் அவர்கள் அப்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக பிரச்சாரம் செய்தபோது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மக்களுக்கு ஒன்றுனா நான் நிற்பேன், மக்களுக்காக கேள்வி கேட்பேன் அப்படின்ற ஒரு ஆக்ரோஷமாக அப்போது முதலமைச்சராக இருந்த மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக அப்போது அந்த பேச்சை பேசினார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தில் கடுமையான அடக்குமுறைகள், அத்துமீறல்களை முன்னெடுத்த காவல்துறைக்கு எதிராக, பெண்கள் மீது பாலியல் சீண்டல் செய்த காவல்துறைக்கு எதிராக தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் வெகுண்டெழுந்தார்கள். அவர்கள் இதே மாணவர்கள்தான் கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் விஜய்க்கு ஆதரவாக அவர் ஏற்கனவே நீட்டுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நம்பி அவருக்கு ஆதரவாக வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கியிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்மளுடைய விஜய் என்ன முதலமைச்சராக இருக்கார், நமக்காக சப்போர்ட் பண்ணுவார் என்ற அடிப்படையில் நாங்கள் டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்த மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டிலும் நாங்கள் போராட்டத்தை முன்னெடுக்க விரும்புகிறோம், எங்களுக்கு போராடுவதற்கு இடம் தாருங்கள் என்று தமிழ்நாடு அரசின் கோரிக்கை வைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அவர்கள் போராடுவதற்கு அனுமதி தரவில்லை, அவர்களுக்கான இடத்தையும் அவர்கள் வழங்கவில்லை. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்களாக ரோட்டில் இறங்கி போராடுறாங்க. ரோட்டில் இறங்கி போராடுற மாணவர்கள் மீது டெல்லியில் எப்படிப்பட்ட அடக்குமுறையை காவல்துறை செய்ததோ, எப்படி டெல்லியில் நேம்பேஜ் போடாமல் போலீஸ்காரங்க அந்த மாணவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை அடக்க முயற்சி செய்தார்களோ அதே போன்ற செயலை தமிழ்நாட்டிலும் இங்கே உள்ள காவல்துறை தமிழக அரசின் உத்தரவின் பேரில் செய்கிறது. இப்பொழுது தமிழக கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு, ரோட்டில் இறங்கி போராடுறதெல்லாம் அறவல் இல்லைங்க, சரியான இடத்துல போராடணும், அப்படியெல்லாம் ரோட்டில் இறங்கி போராடினாக்கா காவல்துறை ஆக்ஷன் எடுக்கத்தான் செய்வாங்க, அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், அவர் சொன்னது என்ன, மக்களுக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா நான் நிற்பேன், கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு எந்த நீட்டுக்கு எதிராக நான் இருக்கிறேன் என்று தன்னை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து கொண்டாரோ அந்த நீட்டுக்கு அந்த நீட்டை பேன் செய்யணும், அந்த நீட்டோட தேர்வை ரத்து செய்யணும், மாணவர்கள் போராடுவதற்காக தமிழ்நாட்டிலும் மாணவர்கள் போராட்டம் செய்வதற்கு தானாக முன்வந்து நிற்கும் போது அவர்களுக்கு இந்த மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஆதரவாக அவர் செயல்படாமல் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகிறது அவருடைய அரசு. பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அங்கே அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் போராடுவதற்கு இடம் வழங்காத காரணத்தினால் தாவேகாவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்சி அலுவலகம் பாலன் இல்லத்தில் அவர்களுடைய போராட்டத்தை நடத்துவதற்கு இடம் அளிக்கப்படுகிறது. அங்கே போராட்டம் நடக்கிறது. ஓகே, அங்கே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவின் சார்பாக மருத்துவம் எரிலன் அங்கே மாணவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவுக்கு சில உரசல் இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற போதிலும் கூட அந்த கூட்டணியிலிருந்து விலகி இப்போது அவர்கள் தாவேகாவுக்கு ஆதரவளித்துக் கொண்டிருப்பதால் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் திமுகவும் அவ்வப்போது சில உரசல்கள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. வார்த்தை முதல் நடக்கின்றன. பேசணும் மாதிரி பேசுவார். திமுக சார்பாக தொண்டர்களும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் எதிர்த்து பேசி தான் இருக்காங்க. இருந்த போதிலும் கூட திமுகவை சேர்ந்த மருத்துவர் எழிலன் அந்த போராட்டம் நடைபெறக்கூடிய பாலநிலையத்திற்கு சென்று அங்கே மாணவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்.
அதே போல் டெல்லியில் பிருந்தா காரத்தோடு இணைந்து அங்கே உள்ள மாணவர்களுக்கு ஆதரவாக பேசிய திமுகவின் மாநிலங்களவை திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் சென்னைக்கு வந்து பால நிலையத்தில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்திலும் அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார். இதுதான் உண்மையான ஒரு உணர்வு ரீதியான ஒரு பாண்டிங், ஒரு ஒற்றுமை. எப்படி இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு வந்து அப்போலேருந்து கேட்டுக்கிட்டேன்னாக்கா நீட்டை வந்து பேன் பண்ணணும், பேன் நீட். ஆனால் டெல்லியிலே அந்த மாணவர்கள் போராடி வெற்றி பெறுவது ஃபேர் நீட். நீட்டில் நடக்கக்கூடிய ஒழுங்கினங்களை, நீட் எக்ஸாமில் நடக்கக்கூடிய ஒழுங்கினங்களை எல்லாம் சரி செஞ்சு நடத்தணும் அப்படின்னு அவங்க போராடி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க பேன் நீட் என்கிற அந்த ஒரு கோஷத்தை முன்னெடுத்து போராடி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஓகே, முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. எந்த மாணவர்கள் ஜென்சி வாக்காளர்கள் வாக்களித்து விஜய்க்கு தங்க தாம்பாளத்தில் வைத்து அதிகாரத்தை வழங்கினார்களோ அந்த மாணவர்களுக்கு, அந்த ஜென்சி இளைஞர்களுக்கு எதிராகவே தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு அடக்குமுறை கட்டவிழ்த்து விடப்படுகிறது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, நீ எங்கே வேணாலும் போராடிப்போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பிஜேபிக்கு எதிராக நான் வந்து கருத்து சொல்லணும், போராடுவதற்கு நான் இடம் கொடுப்பேன்னு எதிர்பார்த்துட்டாக்கா அதுக்கெல்லாம் ஆள் கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காருனாக்கா, மெரினா பீச்சில் வந்து மக்கள் போய் அங்கே போராட்டத்தை முன்னெடுத்துருவாங்கன்றதுக்காக மெரினா பீச்சை க்ளோஸ் பண்ண சொல்லியாச்சு. அதே போல் நேற்று தலைமைச் செயலகத்துக்கும் லீவ் விட்டுட்டு 2வது முறையாக அதிகாரிகளோடு சென்று ஜனநாயகம் படத்தை பார்க்க சென்று விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இதுதான் அவர் வந்து மக்களுக்காக வந்து நிற்கிற அந்த செயல்பாடு. ரொம்ப பெருமையாக இருக்குல்ல? இதுதான் நடந்துட்டுருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பொய், சிறுவயது முதலே பொய்யை மட்டுமே பேசி கொண்டிருந்த ஒருவரால் மட்டுமே இப்படி பொய்யாக வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்ற பிறகு அவர் சொன்ன சொல்லுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செயல்படுவதற்கு அவரால் மட்டுமே முடியும். அப்படி பொய்யை மட்டுமே பேசிய ஒரு நபரால் மட்டுமே அப்படி முடியும். அரசியல்வாதிகள் எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம். இவங்க பண்ணதெல்லாம் ரீல்ஸ் பண்ணி, பொய்யாவே ரீல்ஸ் போட்டு மக்களை வந்து ஏமாற்றி அவர்களை வந்து வாக்களிக்க வைத்து வெற்றி பெற்று விட்டார்கள். மக்கள் கொடுத்த மேண்டேட்டும் அவர்கள் பரிபூர்ணமான மெஜாரிட்டி அவங்க கொடுக்கல. இருந்த போதிலும் கூட கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய ஆதரவை பெற்று அவர்கள் ஆட்சி அமைத்தாலும் கூட அவர்களுக்கு 118 என்ற மெஜாரிட்டி தங்களுக்கு வேண்டும் என்பதற்காக ஒரு காலத்தில் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருந்த அதிமுக என்ற கட்சியை உடைத்து அங்கிருந்து எம்எல்ஏக்களை அவருடன் பேரம் பேசி, குதிரை பேரம் நடத்தி அவர்களை ராஜினாமா செய்ய வைத்து இப்பொழுது இடைத்தேர்தல் மூலமாக அந்த இடங்களில் வெற்றி பெற்று விடலாம், அதன் மூலமாக 118 என்ற மேஜிக் நம்பரையும் அடைந்து விடலாம். அதற்கு பிறகு இந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் போன்ற குடைச்சல்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நம்ம நிம்மதியாக ஆட்சி நடத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவர்கள் தான் என்ன சொன்னாங்கன்னாக்கா, திருட்டு திமுகன்னு பேசுகிறாங்க. இதில் இப்போ நினச்சி பாருங்க, இது யார் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது? ஒரு 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 ஆளுங்கட்சியாக, எதிர்கட்சியாக இருந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக இருந்த அதிமுக என்ற கட்சியே, அந்த கட்சி சின்னத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை பேரம் பேசி தங்களுடைய கட்சிக்கு அவருடைய எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்துவிட்டு தங்களுடைய கட்சிக்கு வர வைத்தவர்கள் திருடர்களா? இவங்க வந்து மற்றவர்களை திருடர்கள் சொல்கிறாங்க, திருட்டு திமுகன்னு சொல்கிறாங்க. இவ்வளவு தமிழ்நாட்டு அரசின் அடக்குமுறைகள் மற்றும் காவல்துறையின் அடக்குமுறைகளையும் பொருட்படுத்தாமல் இந்த போராட்டத்தை முன்னெடுத்த எஸ்எஃப்ஐ, ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, டிஒய்எஃப்ஐ, ஏஐஎஸ்எஃப் மற்றும் ஏஐஒய்எஃப் போன்ற மாணவர் இயக்கங்கள் மற்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி உள்ளிட்ட அனைத்து மாணவர்களின் நெஞ்சுறுதிக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். எந்த ஒரு கட்சியும், அரசியல் கட்சியும் கடந்த 12 ஆண்டு காலமாக இந்த பிஜேபி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி எந்த ஒரு விஷயத்தில் வெற்றி பெற்றதில்லை. விவசாயிகள் ஏற்கனவே போராடி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் விவசாயிகள் தங்களுடைய இன்னுயிரை இருந்து கடுமையான போராட்டத்தை நடத்தி அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் மாணவர்கள் தன்னெழுச்சியாக அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அடி உதைகளை வாங்கி போலீஸ், காவல்துறையின் மற்றும் துணை இராணுவத்தின் அச்சுறுத்தல்கள், பலவிதமான மோசமான தாக்குதல்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை சாதகமாக்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த போராட்டம் வெற்றியடையப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்ட தமிழ்நாடு கல்வி அமைச்சர் திரு ராஜ்மோகன் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, அந்த பாலன் இல்லத்திற்கு வந்து அங்கே ஒரு ஸ்பீச்சை போட்டிருக்காரு. அனிதாவின் அண்ணன்கள் நடத்திய இந்த போராட்டத்திற்கு எனது ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த போராட்டம் வெற்றி பெறாமல் போராட்டம் நடந்து கொண்ட போது அந்த பக்கம் பாலன் இல்லத்தின் பக்கம் தமிழ்நாடு முதலமைச்சரோ அல்லது மற்ற அமைச்சர்கள் யாருமே வரல. இதற்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் பாலன் இல்லத்துக்கு ஒரு முறை விசிட் அடிச்சிருக்காரு, சர்ப்ரைஸ் விசிட். எப்படின்னாக்கா, தன்னுடைய கட்சிக்கு தன்னுடைய கட்சி 108 தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தபோது தன்னுடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சியினுடன் சந்தித்து ஆதரவு கேட்டார். அப்போது அங்கே வந்திருக்காரு. இப்போது மாணவர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் அந்த பக்கமே எட்டி கூட பார்க்கல, அமைச்சர்கள் சார்கள் யாரும் வரல. ஆனால் அந்த போராட்டம் நிச்சயமாக வெற்றி பெற்று விட்டது என்று அறிந்தவுடன் அங்கே வந்து
தன்னுடைய ஒரு நாடகத்தனமான பட்டிமன்றத்தில் பேசுவார்களே எப்போதுமே ராஜ்மோகன், அதே போல் ஒரு பட்டிமன்ற பேச்சு அங்கேயே வந்து பதிவு செய்திருக்கிறார். அனிதாவின் அண்ணன்களின் போராட்டத்திற்கு எனது ஆதரவு உண்டு அப்படின்னு பேசியிருக்காரு. இப்படித்தான் பொய்யை மட்டுமே மூலதனமாக கொண்டு பிரச்சாரம் செய்து ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாற்றி பொய் வாக்குறுதிகளை கூறி ஆட்சி அமைத்திருக்கும் தாவேக்காவின் செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கிறது. இந்த முதலமைச்சர் தான் சொன்னார், ஸ்பீக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்ட்டு. டாக் லெஸ் ஒர்க் மோரா. நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்களே. நீங்கள் செய்வது எல்லாமே பிஜேபியுடைய ஒரு கைப்பாவையாக எல்லாமே மக்கள் சொல்வதுன்னா இது வந்து பிஜேபியோட ப்ராக்சி கவர்மெண்ட் தான். இப்போ வந்து இது தமிழ்நாட்டு ஆட்சி, இது தாவேக்கால இது பிஜேபி தான் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படி சொல்கிறாங்க. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலர் சாய்குமார் என்பவர் இன்றைக்கும் அவர் தலைமைச் செயலாளர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு புதிய அரசாங்கம் வந்தவுடனே உண்மையிலேயே அவர்கள் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்ட ஒரு அரசாக இருந்தால், கொள்கை எதிரி பிஜேபின்னு ஒரு விஜய் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அவர் வந்து இந்த தேர்தல் ஆணையம் நியமித்த தலைமைச் செயலர் சாய்குமாரை அந்த பதவியில் நீக்கிவிட்டு வேறொருவரை அவரை வேறு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வேறொருவரை தலைமைச் செயலர் நியமித்திருப்பார்கள். ஏனென்றால் தலைமைச் செயலர் என்பது தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தையே, தமிழ்நாட்டு அரசு நிர்வாகத்தையே முன்னெடுத்து செல்பவர். அவர் தான் முக்கிய பொறுப்பு. இந்திய ஜனநாயகம் வந்து முதலமைச்சர், அமைச்சர் என்ற ஒரு பதவிகளை ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருந்தால் கூட நிர்வாகத்தை, அரசு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்பவர் என்பவர் தலைமைச் செயலாளர் தான் முதன்மையானவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். அவரை மாற்றாமல் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது விஜய் அரசு. இப்படித்தான் இவர்கள் பிஜேபியினுடைய ஒரு என்ன சொல் ப்ராக்சி, உண்மையிலே ஒரு பினாமி அரசு தான். அதனால தான் பிஜேபி அரசாங்கத்திற்கு எதிராக எந்த விதமான கருத்துக்களையும் சொல்ல வாய் திறப்பதே இல்லை. ராகுல் காந்தி பிரதமர் அலுவலகத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்தி தாக்கப்பட்ட போது, கைது செய்யப்பட்ட போது 48 மணி நேரம் படித்து தான் திரு விஜய் அவர்கள் கருத்து சொன்னார். இவ்வளவுக்கு காங்கிரஸ் கட்சி அவருடைய கூட்டணியில் இருக்கிறது. கூட்டணி கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவருடைய கைதுக்கு எதிராக கூட, ஆதரவாக கூட இவர் கருத்து சொல்லவில்லை. 48 மணி நேரம் டைம் அடித்து அதுக்கப்புறம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா, பிஜேபி கோச்சிக்குமா என்னன்ட்டு அவங்கள்ட்ட பல விதமாக கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஒரு கருத்தை பதிவு செய்தார், கண்டனத்தை பதிவு செய்தார். இந்த மாணவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக ஒரு கருத்தை கூட பதிவு செய்தவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள். இவர் தான் மக்களுக்கு ஒன்றா வந்து நிற்பேன், இந்த விஜய் கேள்வி கேட்பான் அப்படின்ட்டு 2025 டிசம்பர் மாதத்தில் ஈரோட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியவர். மக்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர் சொல்லுக்கும் செயலுக்கும் பல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் ஏற்கனவே சொன்னது ஒன்று, ஆனால் இப்போது செயல்பட்டு கொண்டிருப்பது ஒன்று. நிச்சயமாக அவர் முழுமையாக அம்பலப்படுவார். அதை மக்கள் எல்லோரும் விரைவில் புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். மாணவர்களின் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அடுத்து திமுக ஆதரவான ஒரு அமைச்சரை வரும்போது நிச்சயமாக நீட் தேர்வு நிச்சயமாக ஒழிக்கப்படும். அதை நாங்கள் உறுதி செய்வோம் என்று திரு மு க ஸ்டாலின் உறுதி கூறியிருக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.